கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 9ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித் தரும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை வழியாக ஒரு மிக பெரும் ரகசியத்தை சாலமோன் ராஜா நமக்கு சொல்லுகிறார். நாம் வாழும் உலகம் நம்மை எப்படியாவது ஒரு பிரச்சனையிலே, ஒரு குழப்பத்திலே, ஒரு தடுமாற்றத்திலே தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் யாரோ சில பேரின் தொந்தரவுகள் நம்முடைய பயணத்திலே தடை செய்யக்கூடிய, நம்முடைய பயணத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கடவுளின் ஞானத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அவர்கள் இவை எல்லாவற்றிலுமிருந்து தன்னை காத்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட விளைவுகள் நம்மை நோக்கி நம்மை சிறுமைப்படுத்த முயன்றாலும் கூட நாம் பேசும் வாய்மொழிகளின் வழியாக அந்த சிறுமையான காரியங்களையெல்லாம் விட்டு விலகி கடவுள் நம்மை பெருமைப்படுத்துவார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் வழியாக நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஞானியரின் வாய்மொழி அவர்களுக்கு பெருமை தேடித்தரும் என்றால், ஞானம் உள்ளவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். எந்த இடத்திலே என்ன வார்த்தை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேசுவார்கள். ஆகவே அவர்களை கடவுள் பெருமைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் பலரும் பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். சம்பந்தம் இல்லாத பேச்சுகள், பலரை பற்றின வியாக்கியானங்கள், பலரை பற்றின தவறான கருத்துக்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேசியே அவர்களுடைய வாழ்நாளில் பாதையை கழித்து விடுவார்கள். அப்படியானவர்கள் மூடர் என்று சாலமோன் ராஜா இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு எது தேவையோ அதை மாத்திரம் நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த தொடங்குங்கள். மற்றவர்களை பற்றி, நமக்கு யாரை பற்றி தெரியாதோ அவர்களை பற்றி நாம் பேசுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நமக்கு தேவையானதை மாத்திரம் பேசுவோம். கடவுள் அதற்குரிய ஞானத்தை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஞானத்தை இன்று நாம் அவரிடம் கேட்போம். அவருடைய ஞானத்தினால் நம்மை நிரப்பும் பொழுது நமக்கு எது தேவையோ அந்த காரியத்தை மாத்திரம் நாம் பேசுவதற்குரிய ஒரு கட்டுப்பாட்டை நம் நாவிற்கு கடவுள் கொடுப்பார். அதன் மூலமாக ஒரு பெருமையையும் நமக்கு கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசு மகாராஜாவின் திருக்கரங்களிலே இந்த அடிமைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஞானத்தை வேண்டி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாவு எப்பொழுதும் தெய்வீக ஞானத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவையானதற்கு மாத்திரமே எங்களுடைய சிந்தையை செலுத்தி தேவையானவற்றை மாத்திரமே நாங்கள் பேசி கடவுள் எங்களை பெருமைப்படுத்தும் அளவிற்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர் நம்முடைய நாவிற்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறது என்று நாம் விசுவசிப்போம். நம்முடைய பேச்சுகள் எப்பொழுதும் பயன் தரக்கூடிய பேச்சுகளாய் மாத்திரமே இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுகளுக்கு நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை பெருமையடைய செய்வார். ஆமென். தேங்க்யூ.